சார் 4 8 12 அப்படின்னு சொல்றவங்க யார் யார் சார்? நீங்க சொன்னீங்களா சார்? சும்மா கை 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 தூக்குங்க. 1 நீங்க சார் 1 2 4 8 12 இல்ல 2 6 10 தான். சரி மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். கட்சி மாறினாலும் வாய்ப்பு இருக்கு. 4 8 12 சொல்றவங்க 2 6 10 சொல்றீங்களா அல்லது 2 6 10 சொல்றவங்க 4 8 12 சொல்றீங்களா? உறுதியா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? இந்த கேள்விக்கு ஆன்சர் சார். 7ஆம் வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கும்? எந்த வீடும் கெடுக்காதா? சரி சார், நீங்க செல்லாத ஓட்டு போட்டீங்களே. சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்னங்க சார்? இல்ல அந்த மாதிரி இல்ல சார், அந்த மாதிரி சரி. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? அதாவது எல்லாம் புரிஞ்சுங்க சார். எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் பார்த்துக்குவோம். ஆக்சுவலா இங்க ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 2 6 10 போறதா 4 8 12 போறதா? 2 6 10 தான் உறுதியா. ஆனா 4 8 12 தான் கரெக்ட் ஆன்சர். இங்க கேள்வி பாருங்க, 7ஆம் வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கும்? எந்தெந்த வீடால கெட்டு போவோம்னு நான் கேட்கவே இல்லை. 7வது வீடு 8வது வீடு கெடுக்குமா? என்னங்க சார்? 7வது வீடு சரி, 8வது வீடு கெடுக்கிற வீடு சார் 7ஆம் வீடு. அப்ப 7வது வீடு எந்த வீட்டு கெடுக்கும்? அது எப்படி சார் கெடுக்கும்? 7வது நீங்க தெளிவா எழுதுங்களா, ஒன்னா எழுதுங்களா பேப்பர்ல. 8ஆம் வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எது? ஏதுங்க 7. இப்ப திருப்பி கேள்வி கேட்கிறேன், 7வது வீடு எந்த வீட்டை கெடுக்கும்? 8வது வீடு. ஏன் அதுல கன்ஃபியூஸ் ஆகுது? ஏன் அப்புறம் மாறினீங்க நீங்க? இப்ப இவர்தான் மாறிட்டாரா? ஆமா சார். அதாவது என்ன, 7ஆம் வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்குனா, இந்த 7வது வீடு எந்த வீட்டை கெடுக்குனா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டை அது கெடுத்துரும் சார். எந்த வீட்டால 7வது வீடு கெடுனா 2 6 10 7வது வீடு கெட்டு போகும். ஓகேங்களா? 7வது வீடு உங்களுக்கு தசையாவோ புத்தியாவோ நடக்கும் போது உங்களுக்கு விபத்துக்கள் வராது, சொத்து வாங்க முடியாது, உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா 12ங்கிறது முதலீடுன்னு சொல்லக்கூடியது, 8ங்கிறது விபத்துக்குன்னு சொல்லக்கூடியது. முதலீடுகள்லாம் எதுவும் பண்ண முடியாது 7வது வீடு வரும்போது. 4 சொத்து வாங்க முடியாது, ஆனா சந்தோஷமா இருக்கலாம். ஓகே சார். இப்ப அடுத்து என்ன சொல்லலாம் சார்? என்னங்க சார்? 6ஆம் வீட்டை கெடுக்கும் வீடுகள் 1 5 9 1 5 9 சொல்றாங்க யார் யார் சார்? கை தூக்க முடியுமா? சரி 1 5 3 பேரா? சரி, கை தூக்காதீங்க. எந்த பாவத்தை சொல்றீங்க சார்? புரியல சொன்னாலும் பரவாயில்ல, மீண்டும் எடுக்கிறேன் நான் கிளாஸ். 3 7 11 நல்லா புரிஞ்சுங்க. 6ஆம் வீட்டை கெடுக்கும் வீடுகள். 6வது வீட்டை கெடுக்கக்கூடியது 5வது வீடு தான் சார். அப்புறம் அதனோட திரிகோணம் 1 5 9 முடிஞ்சு போச்சு. ஓகே சார். 6வது வீட்டை கெடுக்கக்கூடியது 5வது வீடு, அதனோட திரிகோணம் 1 5 9ன்னு போட்டோம். நான் கன்ஃபியூஸ் ஆகுதா? என்ன சார்? மீண்டும் சொல்றேன் சார். ஒரு குறிப்பிட்ட பாவத்தை கெடுக்கக்கூடியது அதன் திரிகோண வீடுகளாகும். எழுதிங்க, எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுட்டாவே போதும். இல்ல அதாவது என்னன்னா, அதாவது நமக்கு ஒரு விஷயத்த மனப்பாடமா இல்லாம திருப்பி சொன்னாலும் தெரியணும் இல்லையா? சில பேர் இந்த வாய்ப்பாடு பண்ணுவாங்க, 1 5 5 ஈர் 5 10 8 5ன்னு கேட்டா தெரியாது, ஆனா 1ல இருந்து வரும்போது கரெக்டா வந்துடும். அப்ப அது மனப்பாடம், அது வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க சார். இந்த நம்பர் என்ன நம்பர் சார்? இது எவ்வளவு?
எவ்வளவு மில்லியன் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி 6 வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணீங்களா? என்ன சார், இது ஏதோ ஒரு கோடி, இவ்வளவு கோடியே 6 ரூபாய் 6 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 6 வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் 7 உங்களுக்கு தெரியுதா? இல்லையே. 1, 10, 100 சொல்லிட்டு கணக்கு உங்களுக்கு தெரியத்தால இது அழகா சொல்லிடுறீங்க. அதே மாதிரிதான் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மனப்பாடம் பண்ணாம இங்க 6வது வீடு, 6வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடுனா 6வது வீட்டுக்கு 12வது வீடு 5வது வீடு. ஓகேங்களா? 6வது வீட்டுக்கு 12வது வீடு 5வது வீடுங்கிறதால 5, அப்புறம் 1, 5, 9. இதே 6வது வீடு எந்த வீட்டை கெடுக்கும் அப்படின்னா 6வது வீடு 7வது வீட்டை கெடுக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 3 பாவங்களை கெடுக்கும் சார். 3 பாவத்தால் கெட்டும் போகும். ஒரு குறிப்பிட்ட பாவம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 3 பாவத்தை கெடுக்கும். அதே மாதிரி 3 பாவத்தால கெட்டு போகும். ஒரு ஒற்றைப்படை பாவம் 3 இரட்டைப்படை பாவத்தை கெடுக்கும். அவ்வளவுதான் சார். அதை கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார். இப்ப அதை இப்ப 8ன்னு போட்டுறேன். இது என்ன ஆன்சர் மட்டும் சொல்லுங்களேன். 8ஆம் வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கும்? 1, 5, 9. இது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? யாருன்னா எதிர்க்கிறீங்களா சார்? என்ன மெஜாரிட்டி பக்கம் தான் போகணும்னு தலையெழுத்துலாம் இல்லை நமக்கு. என்ன சார், 1, 5, 9 தான். ஏன்னா இந்த 8ஆம் வீடு 9வது வீட்டை கெடுக்கும். நீங்க பாருங்க, இந்த 8வது வீட்டோட காரகத்தை பாருங்க, 9வது வீட்டோட காரகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். 9வது வீட்டுல நீதி, நேர்மை, தர்மம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த 8வது வீட்டுல பாருங்க, சட்ட விரோதம், போராட்டம், வலி, வேதனை, மாற்று சிந்தனை, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் வருது இல்லையா? அப்போ இந்த 8வது வீடு என்பது 9வது வீட்டை ஃபர்ஸ்ட் கெடுக்குது. அதுக்கப்புறம் 1, 5, 9 இது திரிகோணத்துல வந்ததால 1, 5, 9 கெடுக்குது. எப்படி 1, 5, 9 கெடுக்குதுன்னா, 1வது வீட்டோட காரகத்தை எதையும் அனுபவிக்கும் யோகம்னு இருக்கு இல்லையா? எதையும் அனுபவிக்கும் யோகங்கிறது வலி அப்படிங்கிறதுக்கும் அனுபவித்தல் என்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப வலிங்கிறது ஒரு தீமையான என்ஜாய்மெண்ட் தானே அது. அப்புறம் 5வது வீட்டோட காரகத்தை பாருங்க, இந்த பொழுதுபோக்கு, விளையாட்டு, கவர்ச்சி இதெல்லாம் மென்மையான உணர்வுகள். இந்த 8வது வீடுங்கிறது கொஞ்சம் ஹார்ட்டா வரக்கூடிய, ரொம்ப சாஃப்டா இல்லாம ஹார்ட்டா வரக்கூடிய ஒரு பிரச்சனை தரக்கூடிய வீடா இருக்கிறதால இந்த மென்மையான விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது இல்லையா? அப்ப 8வது வீடு என்பது 1, 5, 9ஆம் வீடுகளை கெடுக்கும். சரி, அடுத்து இங்க 7 இங்க என்ன போடலாம் சார்? 2/10. அவ்வளவுதான் சார். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் சார். இது 3 ரூல் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை எது கெடுக்குது, ஒரு குறிப்பிட்ட பாவம் எந்த பாவத்தால கெட்டு போகுது. ஓகே சார். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாவ காரகத்தை டெவலப் பண்ணிக்கலாம். தற்காலிக நண்பர்கள் என்பது 3வது பாவம். தற்காலிக நண்பர்கள்லாம் என்னன்னா, இங்க இருந்து டெல்லிக்கு போறீங்க, பக்கத்துல வந்து உட்கார்றாரு, 2 நாள் பேசிட்டு போறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவருக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. அது 3வது பாவம். 7வது வீடு, ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம், ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட வாங்குறோம். அதாவது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல், இந்த மாதிரி வரக்கூடிய நண்பர்கள், அதாவது நமக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்றது 7வது வீடு. 11வது வீடு ஆத்மாத்மான நண்பர்கள், நலம் விரும்பிகள், நீண்ட காலம் ஒரே இதுல இருக்கிறவங்க. அது பிசினஸ் ரீதியா இல்லாம, கொடுக்கல் வாங்கல் ரீதியா இல்லாம, கமர்ஷியல் ரீதியா இல்லாம, சந்தோஷத்துக்காக உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடியவங்க இந்த 11வது வீடு. அப்ப நண்பர்கள் என்பது 11வது வீடு. ஆபத்தானவர்கள் எந்த பாவம் சார்? அதாவது நமக்கு ரொம்ப கொடுமையை தரவங்க, ஆபத்தானவங்க எந்த பாவமா இருக்கலாம் சார்? நமக்கு பிரச்சனை தருவாங்க எதிரிகள் 8வது வீடு தான் சார். அதாவது 6வது வீடுங்கிறது நம்ம கிட்ட தோத்து போறோம், நமக்கு பிரச்சனை தர மாட்டாங்க, நம்ம பார்த்து பயந்துட்டு போறோம். 6வது வீடு வெற்றி ஸ்தானம் தானே. 6வது வீடு வந்து நம்ம விட பலம் குறைந்த எதிரிகள் தான் 6வது வீடு சார்.
நமக்கு ஆபத்து தரக்கூடியவங்க வந்து எட்டாவது வீடு. ஓகேங்களா? எட்டாவது வீடுங்கிறது ஆபத்து, ரிஸ்க், இதெல்லாம் எட்டாவது வீட்டோட காரணம் சார். ஒன்னும் எதுங்க, எட்டாவது வீட்டுக்கு ஆபத்து, ரிஸ்க், இதெல்லாம் எட்டாவது வீட்டோட காரணம். என்ன சார் சொல்றத விட திடீர்னு வந்து ஒரு அடிக்கிறது, கொலை பண்றது, இதெல்லாம் எட்டாவது வீட்டோட காரணம். ஆமா சார். ஆபத்தானவர்கள், ரவுடிசம் அப்படிங்கிறது எட்டாவது பாவத்தோட காரணம். ஏழுங்கிறது சமமான எதிரி, ஆறுங்கிறது பலமற்ற எதிரி, பின்னாடி இருந்து தாக்குறவங்க ஆறாவது. ஆமா சார். நம்மை விட ஆறாவது வீடு. அவன் என்ன பண்ணுவான்? முட்டை கடை தான் போக முடியும் இல்லையா? நமக்கு சமமான எதிரிங்கிறது ஏழாவது வீடு. ஈக்குவல் பலம், அதாவது ஏழாவது வீடுங்கிறது ஈக்குவல் பலம்ங்கிறது சார். புரிய வைக்கணுமா சார் உங்களுக்கு? ஏடிஎம்கே ஈக்குவல் கட்சி, ஈக்குவல் பலமா இருக்கிற கட்சி எது சார்? ஏடிஎம்கே அப்படிங்கிறதுக்கு டிஎம்கே தான். காங்கிரஸ் எல்லாம் இல்ல, ஏடிஎம்கே இருக்கு. பிஜேபி எல்லாம் இல்ல, வைகோ இல்ல. ஏடிஎம்கேக்கு பலமானது டிஎம்கே சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழாவது வீடுன்றது நமக்கு சமமானவர்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த இது நமக்கு சமமான எதிரியும் குறிக்கும், நண்பர்களையும் குறிக்கும். ஓகே, ஈக்குவலைஸ் அப்படிங்கிறது ஏழாவது பாவத்தோட காரகம். அதனால்தான் நம்ம ஏழாவது பாவத்தை நீங்க பாருங்க, ராசி மண்டலத்துல ஏழாவது பாவம் எந்த வீட்டை குறிக்குது சார்? எந்த வீடு சார்? கன்னியா, விருச்சிகமா, துலாம்? காலபுருஷன்னா மேஷம் தான் காலபுருஷன் சொல்லுவோம். காலபுருஷனுடைய லக்னத்துக்கு ஏழாவது லக்னம் வந்து துலா லக்னம். துலா லக்னத்தோட சிம்பிள் என்ன பாருங்க, தராசு தான். தராசுனா என்ன அர்த்தம்? ஈக்குவலா இருக்குதான். சினிமாவில் நம்ம பார்க்கும்போது ஜட்ஜி தவறான தீர்ப்பு கொடுக்கும் போது தராசு ஒரு பக்கம் கவுந்த மாதிரி காமிப்பாங்க. டைரக்டர் என்ன சொல்ல வராரு? நீதி தவறிச்சு சொல்றத சூசகமா சொல்றாரு. நீதிபதிக்கு எதிரிலையும் தராசு தொங்கும். யார் காய்கறி வியாபாரம் பண்றாரா எப்படி? என்னங்க சார்? தராசு மாதிரி அவருடைய தீர்ப்பு வந்து நடுநிலையா இருக்கணும். அப்ப நடுநிலைங்கிறது ஏழாவது வீடு. இதுல இருந்து நம்ம காரகத்தை டெவலப் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். பார்ட்னர், அது ஏழாவது வீடு தான். ஓகே சார். அப்ப இந்த 12 பாவத்தை நீங்க போயிட்டு வீட்டுல கொஞ்சம் நீங்க ஃபுல்லா படிச்சிருங்க. ஓகேங்களா? நான் அழிச்சிடுறேன் இதை நானு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஜென்ரலா ஒரு ரூல் ஒண்ணு ஃபார்ம் பண்ணுவோம் சார். எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 ரூல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலா மீண்டும் நடந்த ஒரு ஷார்ட்டா ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த 12 பாவத்துல ஒற்றைப்படை பாவம் ஒரு அணியாகும், இரட்டைப்படை பாவம் ஒரு அணியாகும் இருக்கு. அதாவது 1வது வீடுங்கிறது அகம், 2வது வீடுங்கிறது புறம். இந்த 1வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எது சார்? அப்புறம் சார் 4, 8, 12. இதுதான் 1வது வீட்டை கெடுக்கும். கரெக்டா? 2வது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார்? 1, 5, 9. அதாவது ஒரு மனித வாழ்க்கைக்கு அகமும் புறமும் நல்லா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வெறும் அகம் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது, வெறும் புறம் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது. வெறும் புறம் மட்டும் நான் வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்றேன், எந்த சுகமும் உனக்கு கிடைக்காது. சாப்பாடு கொடுத்துட்றேன், நாக்கை மட்டும் கட் பண்ணிடுறேன் அப்படின்னா முடியுமா? என்னங்க சார்? ஒரு படத்துல அதே மாதிரிதான், சினிமா விஷயத்த சொன்னா எல்லாருக்கும் புரியுங்கிறதால தான். கவுண்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. செந்தில் நேரா உள்ள வருவார். உங்க திறமைக்கு ஏன்னா எங்கெல்லாம் ஒர்க் பண்றீங்க, மாசம் 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்கு, தெரிஞ்ச இடத்துல நீங்க வாங்க அங்க சேர்த்து விடுறேன் அப்படின்னாரு. உடனே இவர் என்ன பண்ணா, ஜாப் ரிசைன் பண்ணுவார். ரிசைன் பண்ணிட்டு வந்த உடனே, என்னண்ணே அதுக்குள்ள ரிசைன் பண்ணிட்டீங்க, நீங்க கேட்டு சொல்றேன்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டு, ரொம்ப கஷ்டமான வேலைன்னா அது. இல்லப்பா நீ தானே செய்யற, நீ அப்ப நீ சொன்ன அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களால பண்ண முடியாது அப்படின்னா. இல்ல எந்த வேலை பண்ணாலும் பண்ணலாம், என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு. என்ன வேலை சார் இது? அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ உயிர் போன பிறகு எந்த பிரயோஜனமும் இல்லை.
அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனாலதான் என்ன சொல்றோம், இந்த அகம் என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகம். புறம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய பொருட்களை குறிக்கிறது. அதாவது பணமும் இருக்கணும், நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ ஒன்னாவது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவங்கள் இது எல்லாமே வந்து பிரச்சனை தரக்கூடியது. இது அனுபவித்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிரானது, இது பொருளுக்கு எதிரானது. 159ங்கிறது கமர்ஷியல் விஷயத்துக்கு எதிரானது. அதனால இந்த 2 பாவத்தை தவிர்த்து மீதி இருக்கிற இந்த 2 திரிகோணம் இருக்கு பாருங்க, இது அகத்துக்கும் நல்லது, புறத்துக்கும் நல்லது. புரிதா பாருங்க சார்? அதாவது மனித வாழ்க்கை என்பது அகமும் புறமும் இணைந்தது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அகநானூறு புறநானூறு 2 இலக்கியங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அகநானூரோட இது என்ன சார்? ஆக்சுவலா அகநானூறு படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல என்ன இருக்கு சார்? அதுல என்ன சார்? மனதை பற்றி இருக்கா? அப்ப சரியா படிக்கல நீங்க. வேற யாருன்னா படிச்சிருக்கீங்களா? என்ன சார்? தலைவன் தலைவி, காதல், தோழியர், இல்வாழ்க்கை, லெட்டர் கொடுக்குறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? புறாவை தூது விடுறது, புறா கால லெட்டர் அனுப்புறது, தெண்டல் விடும், தெண்டலை தூது விடுறாங்களா? சரி, கவிதையில இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்காரு இல்லையா? அறத்துப்பால், பொறுத்துப்பால், காமத்துப்பால்னு. அப்போ இந்த அறம் பொருள் காமம் இந்த இது மோட்சம்ங்கிறத விட்டுட்டாரு அவரு. இதுலயே வந்துடும், அது தேவையில்லைங்கிறத விட்டுட்டாரு அவரு. அப்போ நமக்கு என்னன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு கிடக்கூடாது. அகம் சார்ந்த விஷயம் அதிகமானாலும் பிரச்சனை. எப்படி அதிகமான பிரச்சனைனா, ஒருத்தர் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறாரு, போட்டு பெருமாள் கோயில்ல பூஜை பண்றாரு, 8 மணிக்கு வந்துடுறாரு, 8 மணிக்கு சாப்பிட்றாரு, சாப்பிட்டு மீண்டும் 10 மணிக்கு போய் பூஜை பண்றாரு, 12 மணிக்கு வந்துடுறாரு, 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நல்லா தூங்குறாரு, மீண்டும் 3 மணிக்கு மேல 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு, 6 மணிக்கு மேல போயிட்டு மீண்டும் பூஜை பண்றாரு. கிளாஸ் எடுக்கிற நபர் வந்து யார்கிட்ட பணம் வாங்குறது இல்லை, தட்டுல பணம் போட்டாலும் உண்டியில போட்டுருவாரு. இவருக்கு உங்க பொண்ணை கொடுப்பீங்களா? ஆனா ரொம்ப நல்லவர், உலகத்திலே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணதுல முதல் 10வது ஆளா இருக்காரு இவர். 9 பேர் வேற நாட்டுல இருக்கிறாங்க, 10வது நபரா இவர் இருக்காரு. இவருக்கு நம்ம பொண்ணு கொடுக்க மாட்டோம். என்ன சார்? ரொம்ப நல்லவர் தானே, வல்லவர் இல்லை. அதாவது நல்லவனா மட்டும் இருந்தா போக கூட இந்த காலத்துல முடியாது, வல்லவனாவும் வேணும். அப்ப வல்லவன்கிற எந்த பாவனா இந்த பாவம் தான் வல்லவன். இது நல்லவன், இது வல்லவன். ஓகேங்களா? அப்ப வல்லவனாவும் இருக்கணும், வெறும் நல்லவனா இருந்தா முடியாது. அதான் சொல்றோம், என்ன சொல்றோம், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஓகேங்களா? அந்த வகையில இந்த 2 பாவமும் 2 திரிகோணமும் அகத்துக்கும் நல்லது, புறத்துக்கு நல்லது. இதை கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 159 100% அகம்னு சொல்லலாம், 0% புறம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2 அற்பத்தை 70% புறம்னு சொல்லலாம், 30% அகம் சொல்லலாம். இது என்ன சார் சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்களா இனிமேட்டு. இதுக்கு என்ன சொல்லலாம்? இதே மாதிரி இந்த காம்பினேஷன் இதுக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். ஏன் இது அகத்துக்கு அதிகமா கொடுத்தோம்? இது ஒத்தப்படை பாவம். ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது, அகத்தன்மை அதிகமா இருக்குது. இது பாத்தீங்கன்னா 100% அகத்துக்கு எதிரானது. இது 100% புறம் நான் சொல்லல. எப்ப அது அகத்துக்கு எதிரானதோ அப்ப இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஓகே சார், நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் நோட்டு கட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கு போறோம், அவன்கிட்ட கொடுத்தா வாங்க மாட்டான், நீ டாலரா கொண்டாந்தாண்டு. இல்ல எனக்கு பசி எடுக்குது, அப்புறம் இதனோட வேல்யூ எனக்கு தெரியாது, நீ டாலரா கொடுத்தாதான் எங்க ஹோட்டல்ல சாப்பிட முடியும் அப்படிங்கிறாரு. ஆனா 1 லட்ச ரூபாய் கையில கேஷா வச்சுட்டு அது பயன்படாம போகுது இல்லையா?
அதுதான் இந்த 4 8 12. சரிங்களா? அப்போ உங்களுக்கு நல்ல பாவங்கள்ங்கிறது எதுன்னா 2 6 10 3 7 11 தான் அகத்துக்கும் நல்லது, புறத்துக்கும் நல்லது. அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல முதல்ல 2 6 10 இது வந்து நம்பர் 1 பாவம். எல்லா விஷயத்துக்கும் புறம் சார்ந்த வாழ்க்கைக்கு, புறம் சார்ந்த வாழ்க்கைனா வேலை வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றம், உழைப்பு, வீரம், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் இந்த 2 6 10 நல்லது. அதுக்கப்புறம் 3 7 11 வந்து அதுவும் நல்ல அமைப்பு, 2வது ரேங்க். இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல சின்ன ஒரு கரெக்ஷன் என்ன வருதுன்னா, இந்த 1வது வீடுன்னு இருக்கு பாருங்க லக்னம், இதுக்கு மட்டும் ஒரு சிறப்பு ரூல் இருக்கு. என்னன்னா அது இந்த 1வது வீடு என்பது எந்த வீட்டுக்கும் 8 12 தோஷத்தை தராது அப்படின்னு ஒரு ஜெனரல் ரூல் இருக்கு. லக்னத்துக்கு அப்படின்னு நீங்க பழைய முறையில கூட நீங்க படிச்சிருப்பீங்க, லக்னாதிபதி வேற ஒரு வீட்டுக்கு அதிபதியா இருந்தாலும் கூட, கெட்ட வீட்டுக்கு அதிபதியா இருந்தாலும் கூட அது தோஷத்தை தர மாட்டார் அப்படின்னு. லக்னத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு விதி. ஏன்னா லக்னங்கிறது உயிர் அனுபவித்தல் அப்படிங்கிறதால அது வந்து எந்த பாவ